வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான முறையில செல்ஃப் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு நாம எப்படி அளவு எடுத்துக்கலாங்கிறத உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம அதை எடுத்துட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு எப்படி வெட்டலாங்கிறத ஒரு பாட்டா நம்மளுக்கு வீடியோவா போடுறேன். இப்ப எப்படி நம்மளுக்கு நாம அளவு எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இன்ச் டேப் கடையில கிடைக்கும், எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு அப்பர் செஸ்ட் மட்டுமே இருந்தாவே எல்லா அளவுகளையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால இந்த கை இந்த கை இருக்குதானே, இந்த கை முடியிற இந்த எண்டு இருக்குது, இந்த பகுதியும் பின்னுக்கு டேப்பை மடிக்காம சுத்தி இந்த இடத்துல இருந்து இந்த இன்ச்சுக்குள்ள டேப்பை போட்டு நம்ம எடுத்து அளவு பார்க்கணும். போட்டுட்டு இப்படி டேப்பை போட்டுட்டு இப்படி எடுத்துக்கிறோங்க. இப்படி நல்லா எடுத்துட்டு இதை ரொம்ப டைட் இல்லாம ரொம்ப லூஸ் இல்லாம இப்படி பிடிச்சிக்கிறோங்க. பின்னாடி டேப் மடிஞ்சிருக்க கூடாது, நேரா இருக்கணும். அதையும் பார்த்துக்கிறணும். பின்னாடி மடிஞ்சிருந்தா அளவு கூட குறையாகும். இப்ப எனக்கு 35 வருது. இந்த இடம் நம்மளுக்கு அதாவது செஸ்டுக்கு மேல் அப்ப இதுதான் செஸ்டுக்கு மேல் பகுதியில 35 வருது. நோட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது இந்த மிடில் செஸ்ட், இது நம்ம தேவையில்லை. நம்ம இந்த ஃபார்முலா வைஸ் படாரம் போடுற நேரம் அதுவே ஒட்டாவா வந்துடும் இந்த அளவு. இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவு ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அப்ப இதை மேல் எடுத்த அளவோட ஒரு 2 இன்ச் தான் கூட இருக்கும் ஃபார்முலா வைஸ் படாரம். இல்ல இப்ப நீங்க அளவு நம்ம எடுத்துக்கிறலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது தானே. இப்ப இங்க பாருங்க, நல்லா இந்த மிடில் செஸ்ட்ல இப்படி போட்டுட்டு அதையும் நம்ம சரியா ரொம்ப டைட்டும் இல்ல ரொம்ப லூஸ் இல்லாம எடுத்திருக்கேன். 37 வருது எனக்கு. மேல 35, நடுவுல 37. அடுத்து இந்த பிளவுஸ் முடியுது எண்டு, இந்த இடத்துல நம்ம எவ்வளவு இடுப்பு, அதாவது நம்ம எவ்வளவுக்கு இந்த பிளவுஸ் இறக்கும், நீங்க மேல இருந்து எவ்வளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த முடிகிற இடத்துல நம்ம அளவு எடுக்கணும். அதுதான் இடுப்புட அளவு. நீங்க அதுக்குன்னு சாரி பிளவுஸ் போட்டு தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அது போட்டு எடுத்தா உங்களுக்கு சரியான அளவு தெரியும். இல்லைன்னா நீங்க என்ன உடுப்பு போட்டிருக்கீங்களோ அந்த உடுப்பு மேலே எடுத்துக்கலாம். இப்ப இந்த பிளவுஸ் முடிகிற இடத்துல நான் எடுக்கிறேன். பாருங்க, 33 வருது. இப்ப 3 அளவுமே நான் எடுத்துட்டேன். மெயினான அளவு 35, 37, 33. இப்ப நம்ம பிளவுஸ் தான் உயரம் எடுக்கணும். உயரம்னு சொல்லல, இப்படி நாங்க ஷோல்டர் இப்படி வச்சுட்டு, அதாவது நீங்க இப்படி வச்சுட்டு இந்த பிளவுஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறங்க. இப்படி இருந்துச்சு எடுத்தோம்னு சொன்னா நம்மளுக்கு 13 இன்ச் வருது உயரம். இந்த பிளவுஸ் லென்த்து 13 இன்ச் வருது. அப்ப இவ்வளவுதான் நம்மளோட பிளவுஸ் தான் உயரம். இல்ல உங்களுக்கு சப்போஸ் அந்த போட்டிருக்க பிளவுஸ் எனக்கு ஏத்தமா இருக்கு, கொஞ்சம் இறக்க வேணும்னா நீங்க இறக்கிக்கலாம். இல்ல நீங்க பெரிய நீட்டமா இருக்கு, இதை மைனஸ் பண்ணணும்னா அதுல இருந்து குறைச்சிக்கிறங்க. இதுதான் பிளவுஸ் தான் உயரம். வேற அடுத்தது ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவ் நான் இப்பவும் சொல்றேன் தான், நம்மளுக்கு எந்த அளவு உயரம் வேணுமோ அந்த அளவு உயரம் எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு இந்த நீட்டம் மாதிரி வேணும்னு சொன்னா எனக்கு ஒரு 12 இன்ச் போதும் இந்த அளவு. இன்னும் கொஞ்சம் வேணா 14. மேல போனா 5, 6, 7 அப்படி ஒவ்வொரு அளவு. ஃபுல் ஸ்லீவ் போடணும், ஒரு பிளவுஸ் ஃபுல் ஸ்லீவ்ல போடணும்னா இந்த மேல இருந்து இந்த எட்ஜ் வரையுமே எடுத்துக்கிறங்க. ஆனா எந்த அளவு உயர கைக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடி அகலத்தை, இப்ப இந்த அளவு சப்போஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க இங்க உள்ள அளவு எடுத்துக்கிறணும். ஃபுல் அளவு எடுத்துட்டு பாதியா பாருங்க. இப்ப இந்த அளவு எடுத்துன்னு சொன்னா இத இப்படி எடுத்துட்டு, இப்ப எனக்கு இந்த இடத்துல 12 இருக்குன்னா அடியில 6 வரணும். இப்ப மேல போகுது அப்படின்னா இதுல என்ன அளவு வருதோ அதுல பாதி எடுத்துக்கிறணும். அதுதான் ஸ்லீவ்ட உயரமும் அகலமும் எடுக்கிற விதம். மற்றபடி நம்மளுக்கு ஷோல்டர் வேணும்னு விருப்பப்பட்டா நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இல்ல இந்த எடுத்திருக்கிறோம் நம்ம மேல அப்பர் செஸ்ட், இதெல்லாம் ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணாவே நம்மளுக்கு ஷோல்டர் அளவும் இந்த இறக்க அளவும் எல்லாமே வந்துடும். இல்ல நான் அது எப்படி எடுக்கணும்னு சொல்றத அதையும் பார்த்துக்கிறேங்க. ஒரு ஷோல்டர்ல இருந்து பின்னாடி ஒரு ஷோல்டர்ல இருந்து மறு ஷோல்டர் வரையும் எட்ஜு வரையுமே எவ்வளவு இருக்கும் நம்ம பார்த்துக்கிறணும். இப்படி ஃபுல்லா நீட்டத்துக்கு மடியாம பார்த்துக்கிறணும். 15 வருது. அப்ப இதுதான் ஃபுல் ஷோல்டர். இத பாதியா பிரிச்சோம்னா 7.5 வரும். இது ஆஃப் ஷோல்டர். இதுல நம்ம பொதுவா ஃபார்முலா வைஸ் பராறு செய்யல. இந்த 7.5ல இருந்து ஒரு 2 இன்ச் கழிச்சுட்டு 5.5க்கு பிளவுஸா மார்க் பண்ணிக்கலாம்.
ஒரு க்ளோஸோ இல்லை நம்ம வந்து ஃபுல் காலர் நெக் அப்படி போடுற நேரம் இந்த 7.5 ஆஃப் ஷோல்டரே வச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் இந்த சாரி பிளவுஸ்க்கு வந்து அளவு எடுக்கிறது. மெயினா 3 அளவு எடுத்தோம். மேல அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட், இடுப்பு, அடுத்து பிளவுஸ்ட லென்த், அடுத்து ஸ்லீவோட லென்த், அடியாகலாம், அடுத்தது ஷோல்டர். இவ்வளவுதான் நம்ம பிளவுஸ்க்கு தேவையான அளவு. இதை வச்சுட்டு இப்ப நான் எடுத்த அளவை வச்சுட்டு உங்களுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், எவ்வளோ அளவு கூட்டி கால்குலேட் பண்ணுன்றத உங்களுக்கு காட்டுறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம்.